வருது அவ்வளவுதானே. இப்போ சொல்லுப்பா. என் போன்ல இருக்க எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு இழுத்துருவாங்க. என்ன பண்ணோம்? என் சொந்தக்காரனுக்குள்ள அடிச்சு என்ன அன்பால அடிச்சு இழுத்துருவாங்க. இதுல அடிச்சு இழுத்துருவாங்க, நட்பால அடிச்சு இழுத்துவாங்க. அன்பு நட்புனா கிளாஸ் எடுக்கணும், இப்படிதான் அன்பா இருக்கணும். சொல்லுங்க, அன்பு நட்புனா என்ன? நீங்க தான் பழகணும். கரெக்டா? ஏன்னா அவங்க கூட பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன், போன் எடுத்து எல்லாருமே பேச மாட்டேன் போட்டு பார்த்தா கடைசியில் 10 பேர் தான் பேசுவீங்க. விட்டு கொடுத்து போலாமா? நீங்க உங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சு சொத்து வாங்குறதுக்கு என்ன கொடுத்துட்டோம்? ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாச்சு. வாய்ப்பு கொடுத்து அதை எப்படி செய்யணும்னு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க எல்லாரும் ஆள் ஒரு டெம்போ இல்ல கோச் எடுத்துடணும். என்ன எடுத்தோம்? நல்லா சக்தியான பஸ் எடுத்துடணும். என்ன எடுத்தோம்? பஸ் நாங்க கொடுக்குறோம்ப்பா, நீங்க பே பண்ணுறீங்க. உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வருவீங்க, நாங்க எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கோம், உங்க வீட்டை அனுப்பிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை வெட்டியா தானே இருக்க போறீங்க எல்லாரும். ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட் சுத்துவீங்கல்ல, அது எங்க? சைட்டு. பிக்னிக் ஸ்பாட் இது சைட்டு. வரலாமா? இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு போறீங்க. வரலாமா? வரலாம். யாரை ஏற்றிட்டு வர சொன்னாங்க? நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இவங்க எல்லாரையும் இந்த டெம்பிள் இந்த வாரம் ஒரு 20 பேர் டார்கெட் வச்சுக்கலாமா? 500 பேர் இருக்காங்க. எத்தனை பேரு? 20 பேர். தூக்கிடலாமா? தூக்கிட்டு வந்தீங்கன்னா வர வழியில சொந்த இல்லமா முதியோர் இல்லமா மிரட்டினீங்கன்னா மிரட்டு இல்ல பண்ணுவோம். நாகரிகமா சுருக்கமா சொல்லி கொடுத்துருவோம். என்ன பண்ணணும்? அழுத்தி சொல்லணும். சொல்ல சொல்ல அவங்க இல்ல ஒரு டெம்போ ஒரு புக்கிங்கோ 2 புக்கிங்கோ வந்துடும். சேல்ஸ் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கூட்டிட்டு வந்துடலாமா? கோச் கொடுக்கலாமா இல்லையா? சார் சார் டீம் தான் நீங்களா? சார் சார் உங்க டீம் தான் எல்லாரும் எல்லாரும் கோச் அனுப்பிச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அனுப்பிச்சிடலாமா? ரைட். இந்த கோச்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஓட்டு போடுறது இல்ல, தேர்தல் இல்லப்பா. சொத்து சேர்க்கிற கட்சி நம்ம கட்சி. என்ன கட்சி? நீங்க எந்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்கீங்க? சொத்து சேர்க்கிற கட்சி. நீங்க வர வர என்ன வரும்? சொத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வரணும்? சைட்டுக்கு வரணும். ஓகே, யாரோட வரணும்? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்தினர், என்னுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பத்தோட எங்க இருக்கணும்? சைட்ல இருக்கணும். தொழில் பழகலாமா? வாரம் வரீங்க, ஒரு சேல்ஸ் கூட எடுக்கல, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு சேல் கூட வரல, யார் பாத்துக்கலாம்? நான் பாத்துக்கிறேன். செலவு என்னோட தானே. சொல்லுங்கப்பா, உங்க மூஞ்சில பயமா இருக்கு. நான் தான் பயப்படணும். நான் என்ன சொல்றேன்? கூட்டிட்டு நான் பாத்துக்கணும் சொல்றேன். கூட்டிட்டு வரலாமா? கொண்டு வந்து இறக்குங்க. மாசம் வருமானத்தை எடுங்க. நீங்க ஒரு பிளாட்டை வாங்குங்க. அது போல உங்க மூலமா ஒரு டீம் உருவாகுது இல்ல, அணி. அதன் மூலமாவும் உங்களுக்கு என்ன இருக்கு? வருமானம் இருக்குது. அப்ப வருமானம் பெருக சொத்து பெருகுமா? சொத்து பெருகும். அப்ப வருமானம் பெருகிறதுக்கு நான் ஒரு கோச் இந்த வாரம் ஏத்துறோம்னா அடுத்த வாரம் 2 கோச் ஏத்துறோம். புரியுதா? புரியல? அடுத்த வாரம் 4 பஸ் ஏத்துறோம், 3 பஸ் ஏத்துறோம். ஏறாதா? உங்களை நம்பினாங்களா? உங்களை நம்ப வைக்கணும். ரைட்டா? நீங்க ஏதாவது கூட்டிட்டு போய் ஏதாவது வேற ஏதாவது போடுறோமா? இல்ல, போறோமா? என்ன பண்றோம்? இடத்த பாக்குறோமா? என்ன அந்த பஸ் போதா இது போதா பாக்குறோம். என்ன ரோடு மேல இருக்கான்னு பார்க்க போறோம். ரைட்டா? பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? விருப்பப்படுறோம், புக் பண்ண போறாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் ஆரம்பிக்குது. அதுல 2.5 லட்சம் ரூபாய் ஸ்கீம் போடுறதுக்கு அது எப்படி பண்ணணும் அவங்க கேட்டுக்கோங்க. 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட பிளாட் வாங்கிக்கலாம். இப்ப எத்தனை பேர் வீட்டுல 2.5 லட்சம் ரூபாய்க்கு நகை இல்லைன்னு சொல்லுவோம்? நகை கொடுத்து கூட இடம் வாங்கிக்கலாம். ஓகே, 2.5 லட்சம் ரூபாய்க்கு என்ன என்னது? எவ்வளவு நகை? ஒரு 25 கிராம் நகை யார் வீட்டுல இல்லைன்னு சொல்றோம்? சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் இருக்கு இல்ல? இருக்கா இல்லையா? அதை வச்சு முதல்ல இடத்த வாங்கணும். ரைட்டா? இப்போ உங்க வீட்டுல எமர்ஜென்சி நகை வைப்பீங்க. இப்போ உங்க வாழ்க்கையே எமர்ஜென்சியா இருக்குது, சொத்தே வாங்காம. கரெக்டா இல்லையா? வாழ்க்கையே எமர்ஜென்சி தான் இருக்குது. என்ன சொத்தே வாங்காம எமர்ஜென்சியா இருக்குது. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்க, வாழ்க்கை என்ன ஆயிடும்? பெரிய எமர்ஜென்சில உண்மையிலே கொண்டு போய் விட்டுரும். பாத்தீங்களா? சொத்து சேர்க்கலாமா? சொல்லுங்க. சொத்து சேர்ப்பதே கோடீஸ்வர பழக்கம். சொல்லுங்க. 3 தடவை. சொத்து சேர்ப்பதே கோடீஸ்வர பழக்கம். கரெக்டா? இந்த பழக்கத்தை நீங்க கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, இன்னொரு என்ன? வணிகம் செய்வதே கோடீஸ்வர பழக்கம். சொல்லுங்க.
கோடீஸ்வர பழக்கம், பிசினஸ் பண்றது கோடீஸ்வர பழக்கம், அதுவும் நீங்க பண்றதுக்கு வந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, சொத்து சேர்ப்போம், வணிகம் செய்வோம், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும். ஆயிலாமா? சொல்லுங்க. 500 சொத்து என் குழந்தைக்கு. 3 தடவை எதை கேட்டாலும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டீங்க. இப்ப மாட்டிக்கிட்டீங்க. 500 சொத்து வாங்குறவங்க 5 வருஷம் என்ன பண்ணணும்? நீங்க தொடர்ந்து வரணும். என்ன வரணும் சார்? நீங்க கொடுத்தது சத்தியமா இல்லையா? வாயில இருந்து வந்தாலே இருக்காங்க சத்திய வாக்குதான். புரியுது இல்லையா? ஒழுங்கா பண்ணிருந்தோம். என்ன பண்ணணும்? 500 சொத்து நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க? வண்டியில ஏறுங்க, பஸ்ல. நீங்க ஏற்கனவே ஏறி உட்காந்துருக்கீங்களா ஒரு பஸ், அது பணிமனைக்கு போகுது. எங்க போகுது? ஷெட்டுக்கு போகுது. அந்த பஸ்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடா போக மாட்டேங்குது பஸ்ன்னு. என்ன பஸ் மாத்தணுமா இல்லையா? சொல்லுங்கப்பா. பணிமனைக்கு போற பஸ்லயே எத்தனை நாள் உட்காந்துருப்பீங்க? இலக்குகளை தீர்மானிக்கிற பஸ்ஸுக்கு மாறணும்ல. மாறினாலும் போய் சேர வேண்டிய இலக்கு அடைய முடியும். கரெக்டா? மாறிக்கலாமா? ரைட். எல்லாம் ஒத்துக்கிறீங்க. நல்லவங்களா இருக்கு. மணிமனைக்கு போற பஸ் கரெக்டா இல்லையா? ஆதியோகி நிறுவனம் இதுவரையிலும் என்ன ஒரு 20,000 மனைகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சிங்கப்பெருமாள் கோயிலை சுத்தியாவது என்ன பண்ணுங்க? வியாபாரம் பண்ண ஆரம்பிங்க. போக போக உங்களுக்கு என்ன ஆயிடும்? மொத்த வியாபாரமும் புரிஞ்சிடும். நீங்களும் சுத்தி சுத்தி வியாபாரம் பண்ணலாம். கரெக்டா? பண்ணி முடிச்சிடலாமா? ரைட். எல்லாரும் கூட இருக்கிறீங்களா? கை கொடுங்க. கையை வர படிக்கல. சரி, கூட இருங்க. சண்டே அன்னைக்கு அவங்க வந்துடுவாங்க சார். அட்ரஸ் வாங்கி வச்சுங்க. என்ன அடிச்சுங்க? வண்டி அடிச்சிடணும். பஸ் வேணாம், பஸ் பஸ் இவங்க 2 வச்சிருக்கேன். பஸ் அடிச்சிடும். ரைட். நம்ம சிம்பிள் தான். ஆரம்பிங்க. பயப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. ரைட்டா? நம்ம தைரியமான ஆள் தானே? நம்ம தைரியமான ஆள் தானே? சொல்லுங்கப்பா. தைரியமா வாயை வந்து பேசு. என்னது? வாயே வர மாட்டேங்குது. தைரியமான ஆள் சொல்லுங்க. போய் அதே பேசுறதா என்ன வர மாட்டேங்குது? வாய் வரவே மாட்டேங்குது. அப்படியே பேசலாமா? ரைட். நம்பர் 1 வந்துடலாமா? ரைட். நம்பர் 1 எல்லாம் கை நம்பர் 1 வந்துடலாமா? குழந்தைக்கு சொல்லக்கூடாது, நமக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் நம்ம